இவர் யாரு தெரியுமா? சுமார் 30 வருடங்களுக்கு முன் சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்படி தான் இருப்பார். இப்போ எப்படி இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது சிவகுமாரை விடுங்க, ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். தர்மத்தை பற்றி சிந்தனையே இல்லாதவர். வரக்கூடிய நேரத்தில் கரெக்டாக அவர் வேம்பார், டைலாக் மாட்டான். கடைசியில் வந்தால் சொத்து போயிடும்னு சொன்னானாம். அதனால் சொத்தை இழக்க விரும்பலை இவரும். இன்றைக்கி சராசரி பணக்காரன் கூட ஒவ்வொரு ஸ்டேஜையும் பஸ் ஸ்டாண்டு கட்டி விடுவான். அந்த ஊரில் பெரிய பணக்காரன்னா அந்த ஊரில் ஒரு பஸ் நிற்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுப்பான். வர்ற மக்கள் வெயிலில் நிற்கட்டும் நிழலுக்குன்னு. அந்த அறிவு கூட இல்லாத ஒரு மனிதர். இந்த ஆள் எதுக்காச்சும் பெருசாக தர்மம் செஞ்சாதான் ஏதாச்சும் நியூஸ் கேட்டுறீங்களா? இவர் பிறந்த நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கியூவில் போய் நிற்பான். இந்த ஆள் வெளிநாட்டுக்கு ஷூட்டிங் போயிடுவான். இவனால் 10 காசு பிரயோஜனம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு.